ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்ன சமையல் வீடியோன்னு பார்ப்போமா. இது நம்ம பண்ண போகிறது சோயாபீன்ஸ் கிரேவி தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம தேங்காய் சீரகம் சோம்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன குக்கர் வச்சுக்கோங்க. வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்ததும் வெங்காயத்தை போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு தாளிச்சிட்டு அதை வதங்கிறதுக்கு நல்லா உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதும் நம்ம ஒரு தக்காளி சின்ன தக்காளியை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறோம். வச்சுட்டு நம்ம உரித்து வச்சுருக்க சோயாபீன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை இதோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா அதை கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு இப்போ மசால் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம மஞ்சள் பொடி போடுறோம் ஒரு அரை ஸ்பூனு. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா தேங்காய் பேஸ்ட்டு, அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி டைலூட் பண்ணிக்கோங்க. கொதித்ததும் உப்பு காரம் செக் பண்ணி குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சோயாபீன்ஸ் கறி ரெடி. இன்னொரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.